ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ எஸ்பிஐ ஜாப்ஸில் இன்றைக்கான டாஸ்க்கை கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் என்ன டாஸ்க்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி என்ன செப்டம்பர் 9ஆம் தேதி இன்றைக்கான டாஸ்க் கொடுத்துருக்காங்க. சார் சொல்லியிருக்காரு செகண்ட் டாஸ்க் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக 4ஆம் தேதி முடிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கும். மேக்ஸிமம் முந்தானேற்று முடிச்சவங்களுக்கு மட்டும் ஓப்பன் ஆகிருக்கு. ஏன்னா ஒரு டாஸ்க் முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு 3 நாள் கழிச்சு தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஓப்பன் ஆகிருக்கும். அதுக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி பண்ணவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கும். அது வெயிட் பண்ணுங்கள், என்ன டாஸ்க்குன்னு லாகின் பண்ணி பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள், ஐடியா லாகின் ஆகட்டும். ஆயிரம் டுடே டாஸ்க் ஆனால் டாஸ்க் அப்டேட் பண்ணியிருக்காங்க, பார்த்தா தெரியுது. வெயிட் பண்ணி வீடியோ பாஸ் பண்ணிடலாம். அது வீடியோக்கான அந்த லிங்க்கும் இங்கே கொடுத்துருக்காங்க தெளிவாக. டே 2 டாஸ்க்குன்னு போட்டு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா, இதுதான் இன்னைக்கு இந்த டாஸ்க் பண்ண வேண்டிய வீடியோ லிங்க் அஃபிஷியல் யூடியூப் சேனலில் இருக்குது. இந்த லிங்க்கை நீங்கள் இது கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யூடியூப் சேனலில் போகும். இப்போ நான் உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன். நீங்கள் கிளிக் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் வருதுங்களா, நீங்கள் இதை பார்த்தும் பண்ணிக்கலாம். அதை தெரியல சொல்லி ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ வந்து அமேசான் வெப்சைட் ஆர் ஆப் நீங்கள் எதுனாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம்னு அவங்களே தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸ்டெப் 1 நம்ம முன்ன ஃபஸ்ட் டாஸ்க்கில் வெப்சைட் மட்டும் ஓப்பன் பண்ணணும்னு அஃபிஷியலாக போட்டிருந்தாங்க. இதில் வந்து எதுனாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. செலக்ட் எனி ஒன் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன்று அது ஏதாவது ப்ராடக்ட் முன்ன பாரு தான். தேர்ட் என்னன்னா, டேக் எ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் த டாப் ஆஃப் த பேஜ், இன்ஷூர் த ப்ராடக்ட் டைட்டில் அண்ட் ப்ராடக்ட் இமேஜ் அண்ட் விசிபிள். ப்ராடக்ட் டைட்டிலும் ப்ராடக்ட் இமேஜும் விசிபிள் ஆகிற மாதிரி வீடியோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் என்னென்னு பார்க்கலாம். ஆஃப்டர் டேக்கிங் ஏ ஸ்க்ரீன்ஷாட் ஓப்பன் யுவர் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் அண்ட் கிரியேட் ஏ போஸ்ட் அபவுட் த ஸ்க்ரீன்ஷாட். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் அந்த ப்ராடக்ட் டைட்டிலும் இதுவும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு, ஃபோர்த் என்னென்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட், இதுக்கு வந்து கம்பல்சரி ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காது. டெமோ தான். நம்ம மெயின் இதில் போகும்போது நீங்கள் எனி ஒன் ஆப்ஷன் சொல்லிட்டார் சார், அது அப்போ எனியில் வந்துடும். இப்போ வந்து கம்பல்சரி ஃபேஸ்புக் தான். நீங்கள் இந்த டாஸ்க் பண்ணணும்னு கம்பல்சரியெல்லாம் கிடையாது. இது டெமோ இதுதான். அதனால் நீங்கள் பண்ணாலும் பண்ணலாம், பண்ணலாம் போகலாம்னு சொல்லிட்டாங்க. ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கிறவங்க பண்ணுங்கள், இல்லை நான் க்ரியேட் பண்ணி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பேஸ் பண்ணி ஒரு ஃபேஸ்புக்கில் நம்ம இது பண்ணணும். ஃபஸ்ட்டு அமேசானில் போய் நம்ம இது கொண்டு வந்துடலாம். வெயிட் பண்ணுங்கள், ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று புதுசாக அமேசான் ஆன்லைன் இது ஆல்ரெடி டெக்ஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறது இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். ஐயோ எரர் வருது. டவர் நெட்ஒர்க் பிரச்சனை, அதனால் வெயிட் பண்ணுங்கள். நெட்டு கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஹாட்ஸ்பாட்டில் இருந்துச்சு, அதனால் நெட்டு இதாகலை. வெயிட் பண்ணுங்கள். நெட்ஒர்க் கனெக்ட் ஆச்சு, எனக்கு வெப்சைட் வந்துச்சு. நான் சரி வெப்சைட்டில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன். ஆப் இருந்தால் ஆப்லேயும் வந்துடும். ஆப் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக, ஆப்பில் வந்துச்சுனாலும் நீங்கள் ஆப்லேயும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெயிட் பண்ணுங்கள், ஸ்க்ரோல் பண்ணி ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நம்ம இந்த வாட்ச் எடுத்துக்கலாம். ஆகிட்டுங்க, வாட்ச் வந்துச்சுன்னா நம்ம அந்த வாட்சை கூட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்ளை பண்ணலாம். பாருங்க, இந்த இடத்துல பாரு, இதுதான் இதோட பிராண்டோட நேமும் இதுவும் லோவும் ஃபுல்லாக வரும். இந்த மாதிரி எடுக்கணும். ஒரு இதில் கீழே காட்டும். வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வேறு எது ட்ரை பண்ணலாம், அது கீழே காட்டுதான்னு சொல்லி செக் பண்ணலாம். ஏன்னா ஒரு இது மொபைலில் கீழே காட்டலாம், இல்லை ஆப்பில் இதில் கீழே காட்டலாம், எதானாலும் காட்டலாம். வேறு எனக்கு த்ரூ ஆப்புக்குள்ளே வந்துடுச்சு. சரி, ஆப்பில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுக்கணும். வேறு பிராண்ட் நேமும் அந்த இதுவும் பிராண்டோட இதுவும் ஃபுல்லாக இது இந்த டிஸ்கிரிப்ஷன் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கும். பிராண்ட் நேம்னு சொல்லி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கணும். இமேஜஸ் இருக்கணும். ஒன்று கீழே இருக்கும். கீழே இருந்துச்சுன்னா என்ன இமேஜுக்கு இது கீழே இருக்கும், இமேஜ் அந்த டெக்ஸ்டெல்லாம் கீழே இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி காட்டுதோ, மேலே காட்டுச்சுன்னா மேலே இருக்கிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, கீழே காட்டுச்சுன்னா கீழே இருக்கிற மாதிரி இந்த இமேஜும் தெரியணும், அந்த பிராண்டோட நேம் டீட்டெயில்ஸும் தெரியணும். அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. வெயிட் பண்ணுங்கள், நம்ம அந்த பிராண்டோட நேமும் அந்த இதுவும் நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் காப்பி பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். காப்பி பண்ணி நம்ம டெக்ஸ்ட்டு இதில் ஃபேஸ்புக்கில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை காப்பி பண்ணிக்கலாம் ஃபுல்லாகவே. நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணாலும் சரி, இல்லை காப்பி பண்ணாலும் சரி, இந்த பிராண்டோட நேம் நம்ம பிராண்ட் நேம் போட்டு தான் அங்கே போஸ்ட் போகிற மாதிரி இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது உங்களுக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்காக நார்மலாக ஒரு மொபைல் 3 ஃபிங்கர்ஸ் வச்சு கீழே இழுக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா சைடில் பவர் பட்டனும் வால்யூம் பட்டனும் சேர்த்து அழுத்திங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியலனா கற்றுக்கோங்க, ஈஸி தான். அவ்வளோ ஒன்றும் மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு மைனஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். இப்போ நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு போகணும். வெயிட் பண்ணிங்க, என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் போயிடலாம். ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கொஞ்சம் ப்ளட் பண்ணாலே பண்ணுவோம், சொல்ல முடியாது. வெயிட் பண்ணுங்கள், அக்கௌண்ட்டு லாகின்ல இல்லைன்னு சொல்லி காட்டுது. லாகின் பண்ணிக்கிறேன். அக்கௌண்ட் என்னோடய அக்கௌண்ட் லாகின் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம போஸ்ட் பண்ணோம், அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுறேன்.
போஸ்ட்னு இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வரும் போஸ்ட் வந்துடுச்சிங்களா. நம்ம அந்த டைட்டிலை ஃபஸ்ட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். அந்த டைட்டிலை பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுதான் அந்த டைட்டில் அந்த பிராண்டுக்கானது. ப்ளஸ் நம்மளோட இதை பற்றி நம்ம டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் இந்த பிராண்டை பற்றி நம்மளோட ஒப்பீனியன் கம்பல்சரி இதில் கொடுத்தாங்கன்னா அது காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணக்கூடாது. இன்னும் கொடுத்தோன்னா ஐ லைக் திஸ் ப்ராடக்ட், I like this product is very perfect my நான் எனக்கு பிடிச்சது நான் என்னோடய இது போட்டுக்கினா நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கோங்க. போட்டு முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நம்ம ஃபோட்டோ அட்டாச் பண்ணோம். அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தது அதை கிளிக் பண்ணிக்கிறேங்க. ஃபோட்டோ ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். ஆக்சஸ் கொடுத்தாச்சு. பாருங்க லாஸ்ட்டாக எடுத்த ஃபோட்டோவோட இமேஜ் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தோம் பார்த்தீங்களா, அது காட்டுதுங்களா. ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக இருக்கிறது இருக்கும். அது இருக்குது. கிளிக் பண்ணிவிட்டேன், ஹலோ கொடுத்துட்டேன். வெயிட் பண்ணுங்க. பாருங்கள் அந்த பிராண்டோட இது ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் நம்ம போட்ட இமேஜ் தெரியுதுங்களா. பாருங்க ஃபுல்லாக மேலே பிராண்டோட நேமும் ப்ளஸ் இதுவும் தெரியும். கம்பல்சரி பிராண்டோட நேமும் இதுவும் தெரியணும். ஓகே, நெக்ஸ்ட்டு கொடுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. இப்போ ஷேர் கொடுக்கலாமா. ஷேர் யுவர் பேஜுன்னு இருக்குங்களா. ஷேர் டு யுவர் பேஜ்னு இருக்குது. அது அவ்வளோ தான். இது வந்து வேறு இது அக்கௌண்ட்டு, இது அதனால பிரச்சனை இல்லை. இல்லை ஷேர் கொடுத்துடலாம். வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள். போஸ்ட் ஆகிருக்கு. இதை பாருங்கள் போஸ்ட் ஆகிடுச்சிங்களா. அங்கே பாருங்கள் போஸ்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நோன் வந்துடுச்சிங்களா. பாருங்கள் இதுதான் என்னோடய இது. நான் அக்கௌண்ட்டில் என்னோடய ஐடியில் போஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பிராண்டை பற்றி ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயில்ஸு. இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே ஷேருன்னு ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கணும் லிங்க்கு. பாருங்கள் காப்பி லிங்க்குன்னு சொல்லிட்டு இருக்கா, அதை காப்பி பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. அவ்வளோதான். இப்போ இந்த இது முடிஞ்சு. இப்போ நோட்டீஸ் நம்மளோட ஐடிக்குள்ளே வந்துடணும். அமேசான் ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே பண்ணியாச்சு. வெயிட் பண்ணுங்கள். அது ரொம்ப நாள் பேஜ் இருந்ததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். எல்லாமே முடிஞ்சு. இப்போ டைட்டில் என்னென்னா நம்ம ஃபேஸ்புக்கில் தான் பண்ணோம் இப்போ ஒர்க், அதனால் ஃபேஸ்புக்குன்னு சொல்லி போட்டுக்கலாம். ஒரு ஃபேஸ்புக்குன்னு சொல்லி போட்டாச்சா. சூஸ் டைப் வந்து ஃபேஸ்புக் தான். நான் ஃபேஸ்புக் தான் நான் பண்ணுங்க, அதனால் ஃபேஸ்புக்குன்னு கொடுத்துக்கலாம். ஃபேஸ்புக்குன்னு கொடுத்தாச்சுங்களா. ஃபேஸ்புக்குன்னு கொடுத்தாச்சு. இப்போ வந்து யூஆர்எல் பேஸ்ட் பண்ணணும். நீங்கள் நார்மலாக கீபோர்டை கிளிக் பண்ணி மட்டும் இப்படி நார்மலாக வரதில் எல்லா இதுவுமே கலந்து வரும். அதனால் யூஆர்எல் லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் கொடுங்க. பேஸ்ட் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. ஷேர் ஆஃப் மிஸ்மேட்ச் டோக்கன் நான் ரொம்ப நேரம் இது பண்ணினதுனால அது வந்துச்சு. ஒன்றும் பிரச்சனை. நம்ம லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி லிங்க்கு காப்பி பண்ணியாச்சு. அதனால் லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஷேர் ஆஃப் மிஸ்மேட்ச் இருந்துச்சுன்னா நீங்கள் லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிடலாம். அது வீடியோ வாய்ஸ் வரும். இந்த இடத்துல ஃபேஸ்புக்கு சூஸும் ஃபேஸ்புக் தான் பண்ணணும். ஃபேஸ்புக் தான் பண்ணுறோம் ஒர்க்கு, அதனால் ஃபேஸ்புக்கு. நெக்ஸ்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துடலாம். அன்டிஃபைன் லாகின். வெயிட் பண்ணுங்க, ஏதோ எரர் காட்டுதில். பேஸ்ட் பண்ணதில் எரர்னு நினைக்கிறேன். இது வேரியபிள்ஸ் எதாவது எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிடுச்சான்னு தெரியல. இப்போ பேஸ்ட் பண்ணி ஏதோ எரர் காட்டுது. வெயிட் பண்ணுங்க, நம்ம லிங்க்கு மறுபடியும் ப்ராப்பராக இருக்கான்னு ஒரு டைம் காப்பி பண்ணிவிட்டு வந்துடலாம். ஷேர் கொடுத்து காப்பி லிங்க் கொடுத்தாச்சு. செலக்ட் ஆல் கொடுத்துட்டு நம்ம இதை ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்துக்கலாம். பேஸ்ட் கொடுத்து சப்மிட் கொடுக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். லாகின் யூசர் வேரியபிள் சம்திங் ஏதோ எரர் காட்டுது. நம்ம லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கலாம். இருங்க ஒரு டைம். இது டுடே டாஸ்க்குள்ளே போயிடலாம். பாருங்க மறுபடியும் ஃபேஸ்புக் ரெண்டுத்தையும் ஃபேஸ்புக் கொடுத்தாச்சு. நீங்கள் யூஆர்எல் பேஸ்ட் பண்ணலாம். பேஸ்ட் கொடுத்து இப்போ சப்மிட் கொடுக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், ஏதோ இஷ்யூ இருக்குன்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்னதுன்ட்டு.
ஓகே மெம்பர்ஸ், அது இஷ்யூ வந்து கம்பெனி இது சைடுலேருந்தே இருந்திருக்கு. அது இன்ஃபார்ம் பண்ணியாச்சு, அவங்களும் கிளியர் பண்ணிட்டாங்க. சார் நோட்டீஸ் போர்டில் அப்டேஷன் கொடுத்துட்டா கிளியர் ஆச்சுன்னு சொல்லிட்டு நானும் சப்மிட் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ணேன். நார்மலாக 5 ருபீஸ் வந்துருச்சுங்களா டாஸ்க்கு. நீங்களும் அந்த இஷ்யூ உங்களுக்கு இப்போ வராது, முன்ன வந்து இருந்துச்சு, அது கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்க. சப்மிட் பண்ணிவிட்டு நானும் கிளியர் பண்ணிவிட்டதும் சப்மிட் பண்ணியாச்சு. இப்போ அவங்க டேஷ்போர்டில் போய் செக் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்கள், அது லாகின் இதாக இருக்குது. வெயிட் பண்ண லாகின் கொடுத்து டேஷ்போர்டில் செக் பண்ணலாம். வேறு டேஷ்போர்டில் 10 ருபீஸ் வந்துருச்சுங்களா. இன்றைக்கி பண்ண டாஸ்க்கான அமௌண்ட்டும் ஆட் ஆகிடுச்சு. நம்ம அதை ஹிஸ்ட்ரியில் கூட வேணால் செக் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், பே அவுட் ஹிஸ்ட்ரியில் போனீங்க பாரு. இன்னைக்கு டேட்டில் 9ஆம் தேதினு சொல்லிட்டு செப்டம்பர் 5க்கான டாஸ்க்கு அப்டேட் ஆகிடுச்சு, முடிஞ்சு. எல்லோரும் கிளியராக பார்த்து பண்ணிக்கோங்க. ஈஸியாக தான் இருக்குது, கொஞ்சம் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேஸ்புக் மட்டும் முடிஞ்ச பண்ணுறவங்க பண்ணுங்கள், பண்ணாதவங்க எதுனா டெமோ டாஸ்க் தான், அதனால் பிரச்சனை கிடையாது. மெயின் டாஸ்க் வரும்போது எனி ஒன் சோஷியல் மீடியானா அது ஏதோ ஒரு சோஷியல் மீடியா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாரு, அதனால் பிரச்சனை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.